வாதையாக்கிய அந்த வெட்டுக்கிளியை கர்த்தர் கடலிலே கீழ்காற்றை அனுப்பி மிதக்கும்படியாய் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் மிதக்கும்படியாய் செய்தார்? பின்வரும் நாட்களிலே இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி சமுத்திரத்திலே மிதக்கிறதோ இதே போல பார்வோனும் அவனுடைய சேனைகளும் மிதப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் முன்கூட்டியே ஒரு நிழலாட்டமாக ஒரு வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதே போல எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். அப்படி வாசலை திறக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழி உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, செங்கடல் பிளந்து வழி உண்டாகிறது. பார்வோனும் அவனுடைய சேனைக்கும் அதே செங்கடல் ஒரு குழியாக, சவக்குழியாக மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். I am going to glorify myself. கர்த்தர் உங்கள் மூலியமாக மகிமைப்படவே இந்த கஷ்டத்தையும் வேதனையும் அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எதிரிக்கு குழியா இருக்கும் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார்.